సార్ మీడియా సార్ సోషల్ మీడియా మ్యూజిక్ ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம். வேற ஒன்றுமே கிடையாது. கொரோனாவுடைய தேர்ட் வேவ். இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே இதை சீரியஸாக எடுத்துக்காத ஒரு சிலருக்காக சொல்கிறேன். நமக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கும் கொரோனாவால் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவு செய்து நமக்காக இல்லாட்டியுமே கூட நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவது சரி, வெளியே போகாமல் இருப்போம், கொரோனா ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஸ்ரீலங்கன் ரீமேக் சாங் ரோஸ்ட் வீடியோன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்த்தா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, அது இல்லாமல் பர்சனலாக என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ப்ரோ இவங்க இந்த மாதிரியான பாட்டு மட்டும் இல்லை, இதை விட பெரிய பாட்டெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் எல்லாம் அமைச்சு வச்சாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் ரீமேக் சாங்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஒரு ரோஸ்ட் வீடியோவாவோ அப்படி இல்லாட்டி இது ஒரு ட்ரோல் வீடியோவாவோ இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் நிறைய பாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் ட்ரோலோ இல்லாட்டி ரோஸ்டோ பண்ணோம் அப்படின்னா லென்த்து கொஞ்சம் அதிகமாயிரும். அதனால என்னென்ன பாட்டில் இருந்து என்னென்ன பாட்டை காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற பாட்டு என்ன அப்படின்னா, கொஞ்சமாக லேட்டஸ்டில் இருந்தே போயிடலாம். இந்த என்ஜாய் என்ஜாமி சாங் இப்போ தான் வந்து ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறத விட சக்க போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டு இவங்க கண்ணில் மாட்டிருச்சு போல வச்சு செஞ்சுட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம தளபதி இருக்கார் இல்லையா, அவருடைய தெரி படத்தை கோரி அப்படின்ற பேர்ல ஒரு கோரத்தாண்டவமா எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீனா மீனா டீகா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை அப்படியே எடுத்திருக்காங்க. ஆமா, அப்படியே எடுத்திருக்காங்க. इंची पिंची हवा दिव दिव आवा ये पुनाट दिनुवे इबानेद ओवा परू कथा किया टाटा किया किया इपिवाजा एल्लीला पोटेंग முடியல. ஸோ இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா, என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த பாட்டு ஒரு செம்ம ஹிட்டான பாட்டு, வைரலான பாட்டு, ஃபேமஸான பாட்டு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே. ஸோ இப்படி தான் ஏற்கனவே காப்பி அடித்து எடுத்து வச்சிருக்க ஒரு பாட்டை திரும்பவும் இவங்க காப்பி பண்ணி எடுத்திருப்பாங்க. ආදරෙනු පුරෝනා හිත පාලු වෙන්ගලෝනා ඔබ මගෙම වෙන්න ඕනා මිය දෙන්න දෙන්න උණුහුමේ ඔබේ වාහතවතින්ම උමතු වීතියේ. ஸோ இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா, இந்த பாட்டையும் அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இதுலயும் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில யூடியூப் சேனல்ல இந்த பாட்டெல்லாம் அங்க இருந்து, அதாவது ஸ்ரீலங்கன் பாட்டுல இருந்து தான் இங்க காப்பி அடிச்சு எடுத்ததாகவும்
ஸோ இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. இந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லவ் சாங். பட் இந்த பாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்படியே அழகாக காப்பி பண்ணி அங்கே வந்து ஒரு அம்மாவுக்கான சாங்காக அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை கேட்டிங்க அப்படின்னா கேட்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். වයසේ ඉඳලා නැතිවම බැරි වුණා ගන්න හුස්මන් පවා නැලවිලි ගියක් වුණා මග හැරුණාද අම්මාව පිම් කරනදා මා පිම් කරනදා. இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். இந்த பாட்டை அங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா இந்த பாட்டும் ஒரு அம்மாவுக்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். அம்மா அம்மா எந்த நாளுயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே. இந்த பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேட்டஸ்டான பாட்டில் இருந்து காப்பி அடிச்சா தான் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பழைய காலத்துக்கு போகலாம் அப்படின்னு 90s 80s போய் நம்ம தலைவருடைய பாட்டை காப்பி பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. அம்மா அம்மா ஸோ இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா தேவதை யாரிந்த தேவதை ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு இந்த பெண் போல அழகான பூன்று உள்ளதா. இந்த பாட்டை அங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. සඳපාන සේදිලේ මගේ නෙත් වශී කළේ සඳපාන සේදිලේ මගේ නෙත් වශී කළේ ඔය දැස දුටුදා සිත මාගේ බැඳුනා පෙර සංසාරයේ සිටම පෙරුමන් පිරු ලෙසේ. இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா இதுவும் கொஞ்சம் பழைய பாட்டு தான். என்ன பாட்டு அப்படின்னா இந்த பாட்டை காப்பி பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போற பாட்டு என்ன அந்த பாட்டில் ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு உறவை காட்டியிருப்பாங்க. பட் இந்த பாட்டை காப்பி பண்ணி அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உறவை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பாட்டை உருவாக்கியிருக்காங்க. හිමාලෙට වඩා උසයි සෙනෙහස පපු කඳේ කසාය පරාදයි වරදෙදි සැර ඔබේ ඇහැ ගහගෙන සිටි සමාජය ගැන කියයි හොඳ මිනිහෙක් වේයන් නිතරම මට කියූ ආදර මගේ තාත්තේ ආදර මගේ තාත්තේ. ஸோ இந்த லிஸ்ட்ல நாங்க கடைசியா பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா அழகு கண்ணாடி
ஹாலிவுட் பியூட்டி அழகு கண்ணாடி. நான் இந்த பாட்டை பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை ஸ்ரீலங்கன் சாங்ல இருந்து தான் இந்த பாட்டை காப்பி பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஏன்னா அந்த பாட்டோடைய குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. பட் அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சதுல தான் தெரிஞ்சு என்ன அப்படின்னா, வளமை போலவே தமிழ் பாட்டில் இருந்து தான் அங்கே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ராஜ மாளிகே பரவியாவகே ජීවිතේ මගේ මම ගෙවනවාවේ ඉපතුනාට පස්සේ තාම මං හඬාලනේ එන්නුවත් මට කිසිම දිනක කඳුළු එන්නේ නෑ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோவுடைய பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது தவிர என்கிட்ட ஏதாவது பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாபாய், see you.